பொன்னம்பலம் சார் வந்து குடிச்சிருப்பாரா அப்படின்னா குடிச்சிருக்கலாம். அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சாகும் சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கலைஞர்கள் சார் நீங்கள் நினைக்கிறீங்க சினிமாவில் வந்து எல்லாரும் வந்து கோடீஸ்வரனா இருக்காங்க, எல்லாரும் வந்து டாப்ல இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. சினிமாவில் டாப்ல இருக்கிறவன் 100 பேர்னா அந்த வந்து பாட்டத்தில் வந்து ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறவன் 10 லட்சம் பேர் இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பொன்னம்பலம் சார் நடிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிருக்காரு. என்ன ஒரு அதிகபட்சம் என்னன்னா சாபக்கேடு சினிமாவில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களுக்கெல்லாம் அதிகபட்சமான சம்பளங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்படுது. 3 கால் ஷீட். அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் வேலை பார்க்குறாங்கல்ல, அடுத்து 10 நாளைக்கு வேலை இருக்காது, 15 நாளைக்கு வேலை இருக்காது, ஒரு மாதத்துக்கு வேலை இருக்காது. ஒரு வருஷத்தில் 365 நாள் அப்படின்னா அதில் இவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30, 40, 50, 60 நாளைக்கு வேலை கிடைச்சாலே உட்காந்தபடியே பார்த்தீங்கன்னா டான்ஸ் மூமெண்ட்ஸ் போடுறாரு பொன்னம்பலம் சார். அவர் டான்ஸ் மூமெண்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா அவரால் முழுசாக வந்து அந்த மூமெண்ட்ஸ் கூட உட்காந்த நிலையில் கூட மூமெண்ட்ஸ் போட முடியல. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, திணறாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சின்னதாக ஒரு உண்மையாலுமே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, செயலற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. அது பொதுவாகவே இந்த கிட்னி செயலிழப்பு வந்துருச்சுன்னா பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சாரு. அவர் நல்லா அப்படி இருந்த பொன்னம்பலம் எப்படி வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு சமீபத்தில் வந்திருக்கு. பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கிட்னி பாதிப்பு, கிட்னி செயலிழப்பால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த ஃபைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாடி பில்டடாக வச்சுக்கணும், கட்டுக்க களையக்கூடாது அப்படிங்கிறதுனால முட்டை ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. நாளைக்கு 30 முட்டை 40 முட்டை வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும். அதுவும் கிட்னி செயலிழப்புக்கு ஒரு காரணம். ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வந்து கடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதாவது நடிகர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க, ஒரு சீன் இருக்கும், அது முடிச்சுட்டு கட்டணுன்னா ஓகேன்னு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பை வந்து ஜாஸ்தி கொடுக்கணும். உடல் உழைப்புங்கிறது மட்டும் இல்லாமல் ரிஸ்கான காட்சிகள், பல ரிஸ்கான காட்சிகள். ஒரு 3வது மாடியிலேருந்து குதிக்கணும்னா அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் தான் வராங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொன்னம்பலம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்திய ஒரு காணொலி ரொம்பவே எல்லாருமே ஒரு பரிதாப நிலைக்கு, ஐயோ பொன்னம்பலத்துக்கு இந்த நிலைமையா, நாட்டாமையில் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணார், எல்லாருமே அதிர வைத்தார். பொன்னம்பலம் அப்படின்னு எடுத்துட்டாலே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே ஒரு பயத்தை உருவாக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் தான் பொன்னம்பலம் அவர்கள். ஸோ அவருடைய இந்த நிலைமையை பார்த்து எல்லாருமே பரிதாபத்துக்கு ஆளாகியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு பொன்னம்பலம் அவர்களுக்கு? நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன கிளிப் வந்து வைரல் ஆகுது, ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று வைரல் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்காரு, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மோளம் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் உட்காந்தபடியே பார்த்தீங்கன்னா டான்ஸ் மூமெண்ட்ஸ் போடுறாரு பொன்னம்பலம் சார். அவர் டான்ஸ் மூமெண்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா அவரால் முழுசாக வந்து அந்த மூமெண்ட்ஸ் கூட உட்காந்த நிலையில் கூட மூமெண்ட்ஸ் போட முடியல. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, திணறாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு, ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து திடீர்னு வைரலாக இருக்குது. யாரோ வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி வந்து அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பொன்னம்பலத்தை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்டடு ஒரு பர்சனாலிட்டியாக தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து நாட்டாமை படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா பொன்னம்பலத்தினுடைய கேரக்டர் அந்தளவுக்கு பேசப்பட்டது. நாட்டாமை படம் வரும்போது பொன்னம்பலமும் பெருசாக பேசப்பட்டார். அதுக்கு முன்னாடி பொன்னம்பலம் வந்து கபாலின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து தெரியும். ஆமாம், வால்டர் வெற்றிவேல்னு அந்த சத்யராஜ் நடித்த படம், பி வாசு டைரக்ஷனு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சத்யராஜ் வந்து பொன்னம்பலத்தை அடித்து வந்து ஒரு ஜீப்பில் போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி. அவ்வளவு பாடி பில்டர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பார்த்தாலே அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாடியோட ஹைட்டு வெயிட்டு பில்டட் பாடி. ஹைட்டு வெயிட்டுங்கிறது வேற, பில்டட் பாடி அப்படியே வந்து அந்த லெக்கை தூக்கி ஓப்பன் பண்ணா ஐயோ பயங்கரம். ஒரு ஃபைட்டரு பொன்னம்பலம் வந்து பேசிக்காக வந்து ஃபைட்டரு, அப்படி பிரமாதமாக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு, முத்தூரில் நடிச்சிருக்காரு, கில்லியில் நடிச்சிருக்காரு, அமர்கலத்தில் நடிச்சிருக்காரு, எல்லா பிரபல ஹீரோஸோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காரு. அந்த 80s கடைசியிலேருந்து கிட்டத்தட்ட 2000 தாண்டி கூட பொன்னம்பலம் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. பொன்னம்பலம் வந்து பேசிக்காக ஒரு ஃபைட்டர்.
அவர் ஒரு ஃபைட்டர், பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்வன்சஸில் நடித்து ஃபைட்டராக இருந்து தான் பார்த்திங்கன்னா அது அப்புறம் வந்து நடிக்க வந்தார். நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேர், அதாவது வால்டர் வெற்றிவேல் கபாலினா அது வேறு மாதிரியான ஒரு பேர். பல நேரங்களில் பல பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வால்டர் வெற்றிவேலில் கபாலிங்கிற கேரக்டர் தான் பொன்னம்பலத்தோடைய உண்மையான பேருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிச்சு, பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சார். அவர் நல்லா அப்படி இருந்த பொன்னம்பலம் எப்படி வந்து இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு சமீபத்தில் வந்திருக்கு. எல்லாமே வந்து உடல்நிலை, யாருடைய உடல்நிலை எப்போ பாதிக்கப்படும் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் எப்போ கடிக்கும் நோய் எப்போ பிடிக்கும்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ கேஷுவலாக பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போகிறோம், திடீர்னு வந்து நாய், ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து நம்மளை அப்படியே ஒரு சதையை இழுத்துச்சுன்னா நம்ம அது கடிக்கும்னு நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கிட்னி பாதிப்பு, கிட்னி செயலிழப்பால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். பொதுவாகவே இந்த கிட்னி செயலிழப்பு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பல காரணங்கள்னால வரதுண்டு. அது எந்த காரணமே இல்லாமலும் கிட்னி செயலிழப்பு வரதுண்டு. ஸோ இப்போ இந்த ஃபைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பாடி பில்டராக வச்சுக்கணும், அந்த வந்து அந்த கட்டுக்க களையக்கூடாது அப்படிங்கிறதுனால முட்டை ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளமையாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 30 முட்டை 40 முட்டை 20 முட்டை அப்படிலாம் வந்து இந்த ஃபைட்டர்ஸ் வந்து அவிச்ச முட்டை அப்படியே எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து முட்டை அப்படின்னும் போது இந்த முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலி ப்ரோட்டீன் நான் வெஜிடேரியன். அவரே சொல்லியிருக்காரு, இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு பல கிலோ நான்வெஜ் சாப்பிடுவேன். ஸோ விஜயகாந்த் ஆஃபீஸ் போயிட்டோம்னா அவரே எனக்கு ஆர்டர் பண்ணி நல்லி எலும்புலாம் ஒரு 2-3 கிலோ வாங்கி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். நான்வெஜ் பிரியன், அந்த அளவுக்கு ஒரு நாள் நான் இவ்வளோ சாப்பிடுவேன் அப்படின்னு. இவர் நான்வெஜ் பிரியன் அது வேற. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் ஃபைட்டர்ஸை பற்றி சொல்கிறேன். பொதுவாக ஃபைட்டர்ஸ் எப்படின்னா அவங்களுடைய உடம்பை வந்து அந்த உடம்பு தான் அவங்களுக்கு மூலாதாரம், அதனால் வந்து உடம்பை தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கிட்னி செயலிழப்புக்கு ஒரு காரணம். ஓவராக வந்து ப்ரோட்டீன் வந்து உடம்புல சேர்ந்துச்சுன்னா அது வந்து வெளியேற்ற முடியாமல் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகி நாளாக பார்த்திங்கன்னா அதனுடைய செயலிழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜென்ரல் ரீசன். வந்து பொன்னம்பலத்துக்கு எப்படி ஏன் கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நல்லா சாப்பிடக்கூடியவர், நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கூடியவர், திடீர்னு இப்படி ஒரு கிட்னி பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியிலேருந்து, ரஜினிகாந்த்லேருந்து பல முன்னணி நடிகர்கள், கமலா, சிரஞ்சீவி 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஆமாம், சிரஞ்சீவி 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு சிரஞ்சீவி 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு சிரஞ்சீவிக்கு வந்து பொன்னம்பலத்தை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக யாருக்கும் இவ்வளோ பெரிய தொகையை வந்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இணக்கமாக ஒரு சிரஞ்சீவிக்கு பிடிச்ச ஒரு ஸ்டண்ட் கலைஞராக இருந்திருப்பார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா டூப்பு போடுவாங்க. இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து டூப்பு போடுவாங்க. டூப் போடுறதுனால ஹீரோக்காண்டி தான் அந்த டூப் போடுவாங்க, நடிகர்களுக்காண்டி தான் அந்த டூப் போடுவாங்க. உண்மையான சொல்லப்போனால் படத்தில் நடிக்கிற ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரே நேரத்தில் 150 பேர் அடிப்பாங்க. ஆனால் அவங்களாம் ஹீரோவே கிடையாது, அவங்களாம் சும்மா டம்மி. அதாவது உண்மையாக சொன்னால் அவங்களாம் ஜீரோ. இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான் உண்மையான ஹீரோஸ். பல பேர் வந்து ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் எல்லாம் அவருடைய யூனிட்டில் அவருடைய ஃபைட் சீக்வன்சஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்குன்னு தனியாக சாப்பாடு வரும். அவங்க எத்தனை முட்டை கேட்டாலும் சரி, எவ்வளோ வந்து கறி கேட்டாலும் சரி, கோழி கேட்டாலும் சரி, பால் கேட்டாலும் சரி, என்ன வேணும்னாலும் அதாவது ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கு மனசில் ஒரு சின்ன கோணல் கூட வரக்கூடாது, வருத்தம் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்தோடைய படங்கள்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. பொதுவாகவே சினிமாவில் எப்படின்னா ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்குன்னு வந்து தனி சாப்பாடு உண்டு. ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்காண்டி வந்து ஸ்பெஷலாக வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க இவங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு இமேஜோடு இருந்த ஒரு பொன்னம்பலம் அந்த கிட்னி பாதிப்புக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டல் ஆகிட்டார். இப்போ வந்து திடீர்னு ரொம்ப நாள் கழித்து நடுவில் சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பொன்னம்பலம் சாரே நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு ரொம்ப நாள் கழித்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அவர் ஆள்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாலாம் ஆகலை,
உடம்பெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் அவருடைய எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, செயலற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. அது பொதுவாகவே இந்த கிட்னி செயலிழப்பு வந்துருச்சுன்னா, அது டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் மாதிரி இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு டயாலிசிஸுங்கிறது ஒரு பெரிய ட்ரீடியஸ் ப்ராசஸ். அது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பொன்னம்பலம் எந்த ஸ்டேஜுக்கு வந்து கிட்னி செயலிழப்பில் இருக்காருன்னு தெரில. ஆனால் அவரை பார்க்கும்போது உண்மையாலுமே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு டெத்து வீடு மாதிரி தான் இருக்குது, சாவு வீடு மாதிரி தான் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரை பார்த்தா, ஏன்னா ரொம்ப க்ளோஸாக தான் கேமரா வச்சுருக்காங்க, வேறு கேமரா எங்கேயும் ஷிஃப்ட் ஆகலை. அது அவருடைய கலை ஆர்வத்தை காட்டுது. அப்போ உட்காந்துட்டு ஆடணும்னு நினைக்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு கலைஞன், உண்மையான கலைஞனுக்கு வந்து எந்த காலத்துலேயுமே வந்து மரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாவே இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது பொன்னம்பலத்துக்கு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவர் ஆடணும்னு நினைக்கிறார். அது அவருடைய கலை உணர்வு. பொன்னம்பலம் அவர்களின் இந்த நிலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் அவருக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது அப்புறம் இயற்கைக்கு மாறாக தன்னோட உடம்பு ஃபிட்னஸாக இருக்கணும்னு சொல்ல இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்களா சார்? இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? அதாவது இந்த இயற்கைக்கு மாறாக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துருக்கிறாங்களா அப்படின்னா, பல பேர் இப்போ ஜிம்மில் நீங்கள் பாருங்களேன், நிறையா வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸு, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அது எடுத்துக்கிறாங்க. நிறையா நடக்குது சமீபத்தில். ஆக்சுவலி டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, ப்ரோட்டீன் பவுடர்ஸை எடுத்துக்கக்கூடாது. அது எடுத்துக்கணும்னா அப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அது டாக்டர்ஸ்னுடைய கன்சல்டேஷனில் தான் வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய விழிப்புணர்வு வீடியோலாம் போடுறாங்க. நீங்கள் வந்து பொன்னம்பலம் அப்படி ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரியான தகவல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து பாடியை பில்ட் பண்ணி படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் சார். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வந்து கடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதாவது நீங்கள் மற்றவர்கள் எல்லாமே எடுத்துக்கங்களேன், ஒரு நடிகர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க, ஒரு சீன் இருக்கும், அது முடிச்சுட்டு கட்டணுன்னா ஓகேன்னு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பை வந்து ஜாஸ்தி கொடுக்கணும். உடல் உழைப்புங்கிறது மட்டும் இல்லாமல் ரிஸ்கான காட்சிகள், பல ரிஸ்கான காட்சிகள். ஒரு 3வது மாடியிலேருந்து குதிக்கணும்னா அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் தான் வராங்க. ஒரு காரை வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி பல்ட்டி அடித்து ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஒரு கிளாஸை உடைச்சிட்டு பைக்கில் போடணும் அப்படின்னா அதுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஒரு ரோப் ஷாட் அப்படின்னாலும் ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஒரு மலையிலேருந்து குதிக்கிற மாதிரியான ஷாட்டாக இருந்தாலும் ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்துக்குள்ளே வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே போகுது தண்ணிக்குள்ளே அப்படின்னாலும் அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஸோ இருக்கிறதுலே டாப் ரிஸ்க் ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அதாவது போட்டி போட்டு வருவாங்க. அந்த ஆர்வம் இளமையாக இருக்கிற காலகட்டங்களில் போட்டி போட்டு வருவாங்க. நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு அதுக்கே ஒரு போட்டி இருக்கும். ஒரு ஷாட் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காசு ஜாஸ்தி கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 3000 4000 இருக்கிற இடத்துல வந்து 10,000 15,000 கொடுப்பாங்க. அந்த 10,000 15,000 கிடச்சிச்சின்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாமே, நம்ம பிள்ளைக்குட்டியை காப்பாற்றலாமே, படிக்க வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு உனக்குன்னு வந்து போட்டி போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அதிகமான டாப் ரிஸ்க் இருக்கிறது வந்து ஸ்டண்ட்டு தான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் சார் வந்து குடிச்சிருப்பாரா அப்படின்னா குடிச்சிருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் வந்து குடிக்கிறதுனால தப்பு இல்லையே. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அதிகப்படியாக எதுலேயுமே நீங்கள் அடிக்ட் ஆனீங்க, குடியாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், வேறு எந்த பொம்பளை பழக்கட்டமாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், சூதாட்டமாக இருக்கட்டும், எதுவுமே, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சாகும் சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உணவே வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட்ட பழக்கமாயிரும், தீங்கு உள்ள வெளிவலிக்கும் உடம்புக்கு. அதனால் எதாக இருந்தாலும் சரி, அந்த அடிக்ஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிக்ஷன் பாயிண்ட்டுக்கு போகாமல் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம சுதாரிச்சுக்கணும். இந்த சினிமா கலைஞர்கள் அப்படின்னும் போது அவங்க ஏன் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அதிகமான குடிப்பழக்கத்தில் உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை அப்படி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடுமையான வேலை. நீங்கள் பல பேர் என்னென்னா சினிமா அப்படின்னா அப்போ வந்து அது வந்து அவங்க வந்து ஆடி காரில் போகிறாங்க, பென்ஸ் காரில் போகிறாங்க, மாளிகையில் இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் பன்னீரில் குளிக்கிறாங்க, பட்டு மெத்தியில் தூங்குறாங்க, இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா கிராஃப்டினருக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கும். இப்போ பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். அதாவது நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே, நாய் எப்போ கடிக்கும் நோய் எப்போ பிடிக்குங்கிற மாதிரி யாருக்குமே இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ கிட்னி ஃபெயிலியர், அதாவது வந்து சிறுநீரக செயலிழப்பு சிக்கலில் இருக்கார், மருத்துவம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த 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 அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார், அவ்வளோதான். 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஸியான ஒரு வில்லன் பொன்னம்பலம். ஸோ அப்போலாம் பொருளாதாரத்தில் நல்லா மேம்பட்ட மனிதராக தான் இருந்தார். ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் அவரோட சூழல், அந்த பேசப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியுது. எதனால அவர் பின்தங்கி இருக்கார் சார்? பல கலைஞர்கள் சார், நீங்கள் நினைக்கிறீங்க சினிமாவில் வந்து எல்லாரும்
எல்லாரும் வந்து கோடீஸ்வரனாக இருக்காங்க, எல்லாரும் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. சினிமாவில் டாப்பில் இருக்கிறவன் 100 பேர்னா அது வந்து பாட்டத்தில் வந்து ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறவன் 10 லட்சம் பேர் இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம பொன்னம்பலத்தை பற்றி பேசும்போது பொன்னம்பலம் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஜம்ப் பிளேயர், ஒரு விளையாட்டு வீரர் அவர். அதுக்கப்புறம் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி ஆர்வமாக வந்து ஸ்டண்ட் கலைஞராக வந்து பல படங்கள், 1-2 படங்கள்லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான படங்களில் பின்னாடி ஸ்டண்ட் கலைஞராக வந்து வேலை பார்த்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பொன்னம்பலம் சார் நடிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிருக்காரு. என்ன ஒரு அதிகபட்சம் என்னென்னா சாபக்கேடு சினிமாவில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களுக்கெல்லாம் அதிகபட்சமான சம்பளங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்படுது. 3 கால் ஷீட், அதாவது ஒரு ஃபைட்டு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னா அந்த 3 நாளைக்குமே ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு பேட்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 7500 தான் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு 7500, அதுக்காண்டி அவங்க போடுற உழைப்பு ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் வேலை பார்க்குறாங்கல்ல, அடுத்து 10 நாளைக்கு வேலை இருக்காது, 15 நாளைக்கு வேலை இருக்காது, ஒரு மாதத்துக்கு வேலை இருக்காது. ஒரு வருஷத்தில் 365 நாள் அப்படின்னா அதில் இவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30 40 50 60 நாளைக்கு வேலை கிடைச்சாலே ஜாஸ்தி. அப்படி தான் வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு எல்லா செலவுக்கும் தேவையில்லை. மருத்துவ செலவு இருக்குது, படிப்பு செலவு இருக்குது, நம்ம வீட்டு செலவு இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது பெருசாக சேர்த்துருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு உயரத்துலேயும் உச்சத்துலேயும் எல்லா துறையிலையும் வந்து டாப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சிலர் தான் வந்து பெரிய லெவலில் வந்து பேர் புகழ் பணம் எல்லாம் ஈட்டியிருப்பாங்களே தவிர எல்லாராலையும் அதை அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ பொன்னம்பலம்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் சம்பாதிச்ச வருமானங்கள் அது அன்றைய காலகட்டங்கள் அவருடைய தேவைக்கு, அவங்க குடும்பத்தினுடைய தேவைக்கு எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே சேர்த்து வைக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் சேர்த்து வைங்க, நடன கலைஞர்கள், சினிமாவில் இருக்கிற எல்லா கிராஃப்ட் உள்ளவங்களும் சேர்த்து வைங்க. கஷ்டம்னு வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ வந்து அபினவ்னு ஒரு நடிகர், அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இறந்து போனார். அவருக்கு வந்து மருத்துவ உதவி யாருமே இல்லை. ஒரு சிலர் தனுஷ்லாம் கொடுத்தாரு. கடைசியில் அவர் மரணித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடியை வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து முதல்ல அந்த ஓனர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து அவர் சுற்றி ஒரு உறவினர்கள் கூட இல்லைங்க, நம்புவீங்களா நீங்கள்? ஒரு உறவினர்கள் கூட இல்லை. எல்லாருமே வந்து சினிமா கலைஞர்கள், எல்லா சினிமா கலைஞர்களும் வந்தாங்க, அனுதாபம் தெரிவித்தாங்க. ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு அதை வந்து கேபி பாலா அந்த பையன்லாம் நிறையா உதவி செஞ்சாப்புல அந்த பாடியை எடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா பல நேரங்களில் உங்களுடைய காலங்கள், சம்பாதிக்கிற காலங்களில் நீங்கள் வந்து கொஞ்சமாவது சேர்த்து வைங்க. எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இப்போ வந்து படிப்பறிவு நிறைய பேருக்கு வந்துருச்சு, மெச்சூரிட்டி நிறைய பேருக்கு வந்துருச்சு. இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து பல பேர் வந்து இதே அனுபவமாக எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து சரிப்படுத்திக்கிறாங்க. அதனால் வந்து பொதுவாக சேர்த்து வைக்கணும். பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அப்படி வந்து கோடிகளில் சம்பாரிச்சிருப்பாரா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய அனுமானம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்த பொருளெல்லாம் அன்னன்னைக்கு செலவாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு நோய் வரும்போது நோயினுடைய தாக்கம், எந்த நோய் வந்திருக்கு, எந்த நோயினுடைய தாக்கம்னு ஒன்று இருக்குது, அந்த நோய்க்கான செலவுன்னு ஒன்று இருக்குது, அந்த நோய்க்கான மருந்து மாத்திரைன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒரு ராஜ வைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் சில நோய்க்கு. அப்படி பண்ணால் தான் அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும், அதுலேருந்து நம்மளை உயிரை பாதுகாத்துக்க முடியும் போது அந்த செலவெல்லாம் வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி பல பேருக்கு, பொன்னம்பலம் மட்டும் இல்லை, சினிமா கலைஞர்கள் பல பேருக்கு கையில் இருப்பு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். போண்டாமணியிலேருந்து நம்ம எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்படி சினிமா கலைஞர்கள் கடைசி காலத்தில் மற்றவர்களுடைய உதவியை பல பேருக்கு இவங்க உதவி இருக்காங்க, பல பேருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றவர்களுடைய உதவியை நாடி அந்த கடைசி காலத்தை வந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை. நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு வைக்க எம் கே நன்றி சார். நன்றி.